இன்றைக்கி நான் எல்லோரும் விரும்பி கேட்ட ஒரு ரெசிபி தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நான் இன்றைக்கி 1/4 டம்ளர் அளவுக்கு குருணா அரிசி எடுத்துக்கிறேன். இந்த ரெசிபிக்கு நீங்கள் குருணா அரிசி தான் எடுக்கணும். நான் சமைக்கிற அரிசி குருணா அரிசி எடுத்திருக்கேன். அதுவும் புழுங்கரிசி எடுத்திருக்கேன். இது கூடவே நம்ம எவ்வளோ எடுத்தோமோ 1/4 டம்ளரில் 4ல் ஒரு பகுதி தான் பாசிப்பருப்பு சேர்க்கணும். அதாவது ஒரு கப் அளவுக்கு நீங்கள் அரிசி எடுத்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பருப்பை சேர்த்துட்டு நல்லா ஊற வச்சுருங்க. அடுத்ததாக அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் லவங்கம், பட்டை, 3 ஏலக்காய், அடுத்ததாக கூடவே 2 வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயத்தை நீங்கள் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு செவந்து வந்த உடனே இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி 3 பச்சை மிளகாய், 1.5 தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த தக்காளி நல்லா மசிய வதங்கணும். இந்த அளவுக்கு வதங்கின உடனே கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தழை, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த கொத்தமல்லி புதினா எல்லாம் நல்லா வாடி வதங்கின உடனே இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அந்த இஞ்சி பூண்டு விழுது எல்லா பக்கமும் நல்லா சாறுற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு ஒரு மிக்சி ஜாரில் நான் இன்றைக்கி 100 கிராமில் ஆட்டுக்கறி துண்டை சேர்த்து நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அடித்து எடுக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்கினீங்க அப்படிங்கன்னா கொத்துக்கறியாக கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு கறி துண்டு சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். கொத்துக்கறி மாதிரி செஞ்சு சேர்த்துக்கோங்க. நான் இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு அடித்து அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த கறி துண்டுகள் எல்லா பகுதியிலையும் நல்லா சாறுற மாதிரி, அந்த மசாலா எல்லா பகுதியிலையும் சாறுற மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆப்ஷனல் தான். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் எல்லாமே நல்லா கலந்து வரணும். இந்த அளவுக்கு நல்லா கலந்து வந்த பிறகு இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியோட அளவு எப்படி சேர்க்கணும் அப்படின்னா, நீங்கள் 1 டம்ளர் எடுத்தீங்கன்னா, அதாவது அரிசி பருப்பு 2ம் சேர்த்து 1 டம்ளர் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் 7லேருந்து 8 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய அளவை பொறுத்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதிக்கட்டும். அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் 1/2 முறி தேங்காய் நல்லா கொரகொரான்னு, அதாவது பவுடர் மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம மூடி வச்சதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா கொதி வரணும். இந்த நேரத்தில் நம்ம ஊற வச்ச அந்த அரிசி பருப்புடைய கலவையை சேர்த்துக்கோங்க. அரிசி பருப்பை நீங்கள் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வரட்டும், வெயிட் பண்ணுங்கள். கொஞ்ச நேரத்தில் இது நல்லா தரன்னு இந்த அளவுக்கு கொதித்து அந்த அரிசி பருப்புலாம் நல்லா வெந்து வந்துடும். நீங்கள் விசில் போட்டு வைக்கிறதா இருந்தால் ஒரு 4 விசில் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. தம் அடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான், எல்லாம் நமக்கு தேவையான பக்கம் வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காவுடைய விழுதை சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் எடுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் கழித்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவிட்டு நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவ்வளவுதான், செம சூப்பராக இருக்கக்கூடிய, டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய, எல்லாருக்கும் விருப்பமான நோன்பு நேரங்களில் கொடுக்கக்கூடிய நோன்பு கஞ்சி, அதாவது பள்ளிவாசலில் கொடுக்கக்கூடிய நோன்பு கஞ்சி நம்ம வீட்டிலேயே எளிமையான முறையில் ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் குடிக்கும்போது கொஞ்சமாக நெய் சேர்த்து குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஓகே நண்பர்களே, இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோட நீங்களும் இந்த நோன்பு கஞ்சை செய்து குடித்து பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணும்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, எல்லோரும் பாதுகாப்பாக இருங்க. இதே போன்று அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர். பாய் பாய். தேங்க்யூ.